ஆடி வெள்ளி குறிப்பாக மாரியம்மன், காமாட்சி, துர்க்கை ஆடி வெள்ளி விரதம் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக விசேஷமான விரதமாகும். இந்த விரதத்தை எளிமையாகவும் முறையாகவும் கடைபிடிக்கும் வழிமுறைகள். விரத நாட்களுக்கான தயாரிப்பு. வீட்டை சுத்தம் செய்தல். வியாழக்கிழமை மாலையே வீட்டை சுத்தம் செய்து பூஜையறை மற்றும் நிலைவாசலுக்கு மஞ்சள், குங்குமம், பொட்டு வைக்க வேண்டும். பூஜை பொருட்கள். அம்மனுக்கு உகந்த செவ்வரளி, மருதாணி, மல்லிகை பூக்கள் மற்றும் நெய்வேத்திய பொருட்களை சேர்த்து கொள்ளுங்கள். விரத முறை. காலையிலிருந்து மாலை வரை. காலை குளியல். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து நீராடி தூய ஆடை, முடிந்தவரை சிவப்பு அல்லது மஞ்சள் அணிய வேண்டும். விளக்கேற்றுதல். பூஜை அறையில் விளக்கேற்றி காமாட்சியம்மன் விளக்கு அல்லது குத்து விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். உணவு கட்டுப்பாடு. பொதுவாக இந்த விரதம் இருப்பவர்கள் பகலில் உணவு உட்கொள்ளாமல் பால், பழங்கள் மட்டும் சாப்பிடுவார்கள். உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஒருவேளை மதியம் எளிமையான சைவ உணவு சாப்பிடலாம். மாலை நேர பூஜை மற்றும் நெய்வேத்தியம். ஆடி வெள்ளிக்கிழமை மாலை நேர பூஜை மிக முக்கியம். நெய்வேத்தியம். அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், பாயாசம், பால் கொழுக்கட்டை அல்லது துள்ளு மாவு, பச்சரிசி மாவு, வெல்லம் கலந்தது ஆகியவற்றில் ஒன்றை நிவேதனமாக படைக்கலாம். பூஜை. அம்மன் அஷ்டோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம் அல்லது அம்மன் பாடல்களை பாட வேண்டும். கற்பூர ஆரத்தி. நெய்வேத்தியம் படைத்து தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். விரதத்தை முடித்தல். பூஜை முடிந்ததும் பிரசாதத்தை குடும்பத்தினருக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். வசதி உள்ளவர்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், வளையல், மருதாணி கொடுத்து ஆசி பெறலாம். ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அல்லது உங்களால் இயன்ற வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம்.